முதல்ல மதன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம கம்பேக் விலங்குக்கு அப்புறம் இது பெரிய அமையும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது கதை எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே ஃபுல்லாக படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் விக்கி விக்கி இது பெரிய டைரக்டர். ஆக்ஷன் ஃபிலிமுக்கு உண்டான எல்லா மூமெண்ட்டும் இருக்குங்கிறத ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம். பெரிய டைரக்டராக கண்டிப்பாக வருவீங்க. வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ஏற்கனவே முன்னாடியே காமிச்சிட்டிங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ டைரக்டர் இவர் என்னுடைய படத்துடைய டைரக்டர் மாமன். அந்த படத்துக்கு நான் பட்டப்பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு கதை எழுதி முடித்து கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு 6 மாதம் காத்திருந்தேன். ஆனால் இந்த கதையை ஒரு படித்து ஒரு ஒப்பீனியன் சொல்லுன்றதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் கால் பண்ணிட்டே இருந்தார். படித்து சொல்லுங்கன்னு. எனக்கு தெரியாது இவர் தான் ஹீரோவை பண்ணுறான்றது எனக்கு தெரியவே தெரியாது. இங்கே மதுரைக்கு நான் போயிட்டு இருந்தேன். ட்ராவலிங்களோட 6 ஃபோன் பண்ணிட்டார். இன்னும் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிற, இவ்வளோ ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு தான் நம்புவேன். நான் அது இல்லாமல் சென்னையில் இருந்தாவே அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணாலும் திருச்சி உளுந்தூர்பேட்டை தாண்டி வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறக்கூடிய ஆள் இவர். இப்போ அவ்வளோ போய் பேசிகிட்டே இருப்பாப்புல. ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறேன்னு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் மதுரை ரீச் ஆகிட்ட படிச்சிட்டேன்னொடனே திருச்சியிலேருந்து நைட்டு கிளம்பி விட்டாங்க ஒப்பீனியன் கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவர் தான் நடிக்கிறாப்புன்றது. அதனால் ரொம்ப 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 நல்ல ஒரு ஸ்கிரிப்டு. இது ஆக்ஷன் படத்துக்கு உண்டான ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக வரக்கூடிய ஸ்கிரிப்ட் தான் அது. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து ஒரு 4 படம் லைனப் பண்ணி வச்சுருக்காரு பெரிய பெரிய கம்பெனிகளோட. எனக்கு மட்டும்தான் வாய்ப்பு இன்னொருலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்காம இருக்குது. அதனால் சீக்கிரம் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் மதுரண்ணன் கொடுத்த லைஃப் தான் விலங்கு. ஸோ விலங்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமும் சம்பளம் பேசுகிறப்போ குமாரண்ணன் வந்து இன்னும் நீங்கள் தேட்டரில் ஃப்ளாப் படம் தானே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் ஆரம்பித்தார். ஸோ அதனால் என்னென்னா குமாரன் என்னென்னா அந்த ஃபாலோஅப் வந்து பயங்கரமாக இருக்கும். நான் டிசம்பர் 16 ஷூட்டிங் ஆரம்பித்தேன் மாமன். மே 16 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னை இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எங்களை பக்கத்தில் உட்கார வச்சு விரட்டி பயங்கரமாக வேலை பார்க்க வச்சு தான் இப்போ ஜனவரி 5 ஆரம்பித்தோம். இப்போ மே 22 ரிலீஸ். இப்போ 2 படம் எடுத்திருக்கோம். ஸோ எங்களுக்கு ஃபுல்லாக எங்களை ட்ரெயின் பண்ணது வந்து எங்கள் அண்ணன் குமாரண்ணன் தான். ஸோ பயங்கர சென்சிபிளான ஆள். நான் ஏன் கதையை கொடுத்து படிக்க சொன்னேன்னா உண்மையாலுமே மூஞ்சிக்கு நேராக எது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றது ரொம்ப கிளியராக அண்ணன் சொல்லுவார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. மாமனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு பெரிய படம் கொடுத்து ஒரு பெரிய ஹீரோ கொடுத்து வாய்ப்பு கொடுத்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. நன்றி சொல்கிறதுக்காக தான் வர சொன்னேன். நன்றி. தேங்க்யூ. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பிரசாந்த் சார். ஏன்னா ஹீரோ மெட்டீரியல் இல்லை அப்படிலாம் யாரும் சார் நல்ல விதமாக தான் சொன்னார். பட் தென் தெர் இஸ் நோ சச் திங் கால்டு ஹீரோ மெட்டீரியல். ஒரு கதையை லீட் பண்ணுற யாரோ அவர் தான் லீடு. ஸோ இந்த கதையை பிரசாந்த் சார் லீட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ ஈஸ் அ ஹீரோ. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் பிரசாந்த் சார். அண்ட் பிரசாந்த் சார் வந்து நான் லிங்கம்னு ஒரு வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணேன் பிரசாந்த் சாரோட, லக்ஷ்மி சாரோட டைரக்ஷனில். பிரசாந்த் சார் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ சும்மா ஒரு கிளிம்ஸாக அந்த ப்ரோமோ வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் வந்ததுக்கப்புறம் ஆன் ஸ்க்ரீன்லேயும் ஒரே ஃபேன்ஸ்லாம் வந்து பிரசாந்த் சாரோடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வேறு சொல்லிட்டாங்க. ஸோ பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ண போகிறாங்க. ஸோ ஈ லுக்ஸ் வெரி குட். அண்ட் அதுக்கான ஹார்ட் ஒர்க் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து பிரசாந்த் சார் மெனக்கெட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணி அவரோட ஃபிசிக் க்ரூம் ஆகி ரொம்ப அழகாக இருக்கார் ஸ்க்ரீனில் பார்க்க. ஸோ என்னை இன்வைட் பண்ணது பிரசாந்த் சார். அண்ட் அதனால் நான் அவரை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன். பட் விதவுட் எனி டவுட் பிரசாந்த் சாருடைய படம். ஸோ அதில் கண்டிப்பாக நடிக்கிற எல்லா நடிகர்களும் அவர் பார்த்து கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருப்பார். அது கரெக்டாக தான் வந்திருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அண்ட் ஹோல் டீம், ஹோல் க்ரூ, பிகாஸ் நான் ஆல்ரெடி அவங்க டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் மாமனுடைய ஷூட் ஒரு நாள் போய் ஸ்பாட்டில் விசிட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன் அரவுண்ட் ஹிம் அண்ட் அவருடைய டீமோட. ஸோ கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லைன்னு. பட் இருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் த டீம். ஸோ இந்த வாரண்ட் ரொம்ப நல்லபடியாக வர வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு உருவம்லாம் கிடையாது, கதை தான் ஹீரோ. ஏதோ ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம், கதை ஹீரோவாக இருக்குது. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். அண்ணன் வந்து எல்லா விதமும் எனக்கு வெல்விஷர். என்ன பிரச்சனைனாலும் உடனே டவுட்டு எதுனாலும் உடனே அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சுன்னா உடனே அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் இன்றைக்கி தான் காலையில் தான் சொன்னேன் அண்ணனுக்கு. சொன்னோடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கதையில் ஆரம்பித்து ஒரு போஸ்டர் டிசைனாக இருந்தாலும் சரி, ஒரு டீசர்ட் ட்ரெய்லர் எது இருந்தாலும் அண்ணனுக்கு அனுப்பிச்சு கேட்பேன், ஆனால் எப்படின்னு இருக்குன்னு. அவரும் அதே மாதிரி தான் ஹானஸ்ட்டாக எனக்கு ஒரு பதில் சொல்லி
இப்படி பண்ணுற அதை இப்படி பண்ண இது கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னா சொல்லி எப்போவுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். நாங்கள் 2 பேரும் ஒரு ஷோ பண்ணியிருக்கோம், வெப்சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கோம், வேறு சேனல், அதில் நிறைய பேசுவோம். தேங்க்யூண்ணே, தேங்க்ஸ் ஃபார் கமிங். விக்னேஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள், டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பிரசாந்த் பாண்டியராஜன் அண்ணன் ரொம்ப நாளாக தெரியும். நல்ல நண்பர், குட் பர்சன், ரொம்ப ஜாலியான பர்சன். அதை தாண்டி ஒரு அமேசிங்கான ரைட்டர், டைரக்டர், இப்போ ஒரு அமேசிங்கான ஒரு ஆக்டராக வந்து மாறி இருக்காரு. உண்மையிலே அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்கிட்ட வந்து ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அவரோட மாடுலேஷன், மேனரிசம், அவர் பேசுகிற விதம், அவரோட குரல்லேருந்து எல்லாமே. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு இவர் ரொம்ப முன்னாடியே இவர் வந்து ஒரு ஆக்டராக வரணுன்ற ஆசை இருந்தது. அந்த வரிசையில் வந்து ஃபஸ்ட்டு இவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு பார்க்கிங்கில் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து இவர் பண்ணுறதா இருந்தது. அவருக்கும் ஓகே, எங்களுக்கும் ஓகே. இவங்க தான் ஏற்றி விட்டது ஃபஸ்ட்டு. தம்பி தான் என்னை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ஆனால் நீங்கள் நடிக்கணே அப்படின்னாடி, நான் சும்மா தான் ஆஃபீஸ்க்கு வந்தேன் அப்படின்னா, இல்லை நீங்கள் நடிக்கணே அப்படின்னா அவன் ப்ரொடியூசர் சீனிஸ் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். இவனை பார்த்தா சைஸ் அவர் என்ன சொன்னார்னா, இவரை உள்ள கூப்பிட்டு வந்தால் ப்ரொடியூசராக என்னை மதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே வந்து இவர் பண்ணுறதா இருந்தது. அந்த டைம் சில சூழ்நிலைனால அது பண்ண முடியாமல் போச்சு. பட் இப்போ வந்து இந்த ஒரு லெவலில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு டைரக்டராக எவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு ஆக்டராக எல்லார் மத்தியிலையும் வந்து ஒரு நல்ல இடத்த பிடிப்பார்னு நம்புகிறேன். அண்ட் வந்து ஆப்வியஸ்லி விலங்கு வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ். யாருமே அது வந்து அதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வெப் சீரீஸுங்கிறது வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வந்து சினிமாவை தாண்டி ஒரு சீரீஸ் பக்கம் வந்து ஒரு கவனத்தை அதிகமாக கொண்டு போக வச்சது வந்து விலங்கு, அப்புறம் வதந்தி அண்ட் அயலி, இந்த மாதிரி சீரீஸ்க்கெலாம் பெரிய பங்கு இருக்குது. அந்த வரிசையில் வாரண்ட்டும் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்கும்னு நம்புகிறேன். இந்த வாரண்ட் வந்து ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் விலங்குன்னு பார்க்கும்போதே பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இது எப்படி அந்த வேர்ல்டு நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெப் சீரிஸோட ஒரு வேர்ல்டு அப்படிங்கும்போது இன்னும் எக்ஸைட்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இதோட டைரக்டர் விக்னேஷ், அவருக்கு வாழ்த்துக்கள். அண்டு என்னோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் இருக்கார். அண்ட் மற்ற க்ரூ, டெக்னீஷியன், நடித்தவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள்.